ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்தியமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் இதம் ஷரீரம் ஸ்ருணு சூக்ஷ்ம சஞ்சீதம் சஞ்சீதம் லிங்கம் தவ பஞ்சீகிருத பூத சம்பவம் ஸ்வாசானம் கர்ம பலானுபாவகம் ஸ்வாஜ்ஞானதோ ஸ்வஜ்ஞானதோ அநாதி ரூபாதிராத்மனஹ ஸ்வப்னோ பவத்யஸ்ய விபக்த்யவஸ்தா ஸ்வமாத்ர சேஷேன விபாதியத்ர ஸ்வப்னே து புத்தி ஸ்வயமேவ ஜாக்ரத் கலீனா நானாவித வாசனாபிஹி கர்த்ராதிபாவம் பிரதிபத்ய ராஜதே யத்ர ஸ்வயம் ஜோதிரயம் பரமாத்மா. ஓகே, ஸ்ருணு, கவனமாக கேள், மனச அலைப்பாய விடாத, தாமசிகத்துல இருக்காத, ராஜசீகத்துல இருக்காத. எதுலதான் இருக்கணும்? அப்போ சொல்லுங்க, சத்துவத்துல இருக்கணும். அதனால உள்ளத்துல இருக்கிறது வெளியில வருது. அப்படி 72ல இருந்து 123 வரைக்கும் அனாத்மா பத்தி டீல் பண்ணிட்டு வர்றாரு சங்கர். இங்க சங்கர் என்ன சொல்றாரு? கா பந்த மோக்ஷா, பந்தம் எப்படி வந்தது, அது எப்படி தொடர்கிறது, இதெல்லாம் ஆச்சரியமா சிஷ்யன் கேட்ட உடனே அதுக்கப்புறம் ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன, ஆத்மா அனாத்மாக்கு என்ன சம்பந்தம், இப்படிலாம் கேட்கிறான். அவன் யார் யாரையோ கேட்கிறான் அப்படின்னு இல்லையா? அதனால நம்மளை பத்தி தான் கேட்கிறான், நம்மளுடைய ரெப்ரசன்டா கேட்கிறான் சிஷ்யன். உடனே கேட்ட உடனே ஒரே சந்தோஷம் ஆயிட்டார் குரு. ஏன்னா இதே வேற ஏதாவது கேட்டோம்னா பிரச்சனை ஆயிட்டு இருக்கும். எப்படி மைத்ரேயி யாக்ஞவல்கிட்ட அந்த பிரம்மன் என்ன, சோ அந்த பிரம்மத்தை பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு மாத்திரம் இருக்க. அப்ப அவர் என்ன சொல்ற? ஆத்மாவா அரே திருஷ்டவ்யா, ஸ்ரோத்தவ்யா, மந்தவ்யா, நிதித்தியாசனதவ்யா, அப்படி சொல்லிருக்காரு யாக்ஞவல்கியர். அந்த ஆத்மாவை நான் புரிஞ்சுக்கிறது, நான் ஒரிஜினல் நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு 3 லெவல் ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கிறது. சிரவண மனன நிதித்தியாசனம் அப்படி பண்ணி ஆபரேஷன் பண்ணினா அதனுடைய ரிசல்ட் நான் யாருன்னு தெரியறது. நான் யார் அதுதான் தெரியுமே. பயோடேட்டா கேட்டா கொடுக்கறோம்ல, எத்தனை இடத்துல பயோடேட்டா கொடுத்துருக்கோம் இல்லையா? ரிசியூம் கொடுக்கறோம்ல, எல்லாம் இன்னாருக்கு இன்னாரு புள்ள, இன்னாருடைய இது, அப்புறம் நாம என்னெல்லாம் படிச்சோமோ ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம் இல்லையா? அது லிஸ்ட் வச்சிருக்கோம். அதுல எத்தனை அட்டெம்ப்ட் எல்லாம் அதெல்லாம் எழுத மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நிறைய விஷயம்லாம் இருக்கிறது. அது தவிர எங்கேயாவது திருட்டுத்தனமா MBA போடலாமா, இது மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் ட்ரைபிள்ஸ்ல இருந்து போட்டுலாமா, MBC OBC MBC. இப்ப வேதம் என்ன சொல்றது? நீ தான் ஹோல்னு சொல்றது. இவன் பயோடாட்டா பாருங்க, இருக்கிறதுலே கேவலமா என்ன கொண்டு போகணும், பேக்ல கொண்டு போகணுமோ அவ்வளவு பேக்ல கொண்டு போறான். இவன் என்ன சொல்றது? ஐ ஆம் ஃபார்வர்ட். நாங்க ஃபார்வர்டா பிறந்துட்டோம், என்ன தலையில எழுத்தோ, ஃபார்வர்டா பிறந்து தலையில எழுத்துன்னு அடிச்சுக்கிறானே.
அல்ப சிப்ஸ் காசு கொடுக்கறதுக்கு அவன் கொடுக்கணும்னா வேற இடத்துல வாங்கிக்கிறது, இல்லாட்டி பில்கேட்டை கடன் விலைக்கு வாங்கிக்கிறது. அவ்வளவு சமர்த்தம் இல்லை நமக்கு. அதனால யூ ஆர் த ஹோல், ஐ ஆம் த ஹோல். என்ன போய் பேக்வேர்ட் என்ற, நாட் பேக்வேர்ட், ஆல் பேக்வேர்ட் ஃபார்வேர்ட், ஆல் வேர்ட் ஐ ஆம். புரியுதா? ஐ ஆம் த ஹோல் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் இதுல இருந்து எங்க இருந்து வந்திருக்கிறது நமக்கு? எல்லாம் அனாத்மா ஸ்டாண்ட் பாயிண்ட். அனாத்மா ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நமக்கு உறுதியா இருக்கிறது, கன்விக்ஷனா இருக்கிறது, கம்ஃபர்டபுளா இருக்கிறது, பிராக்டிஸ் பிராக்டிகலா இருக்கிறது. எப்படி டே டு டே லைஃப் கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல என்ன வச்சுட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் ராங்கா இருக்கு. இது ராங் ஒரு இடத்துல இருந்தா உடனே கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் அதே இருக்கு, ஏத்து வீட்டுக்காரனும் கீழே இருக்கிறது, கீழே பிளாட்டுக்கும் அப்படியே இருக்கிறது, மேல பிளாட்டுக்கும் இருக்கிறது. இதுல மொத்தம் ஒத்துமை யாருக்கு? உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும். அதனால இது மிஸ்டேக் தெரியாது. நீ சப்போஸ் ஆத்மான்னு ஏதாவது சொல்லிட்டு வச்சுக்கோ, மிஸ்டேக்கா பாப்பான். நீ என்ன தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க, ஏன்னா அவன் அனாத்மால இருக்கான். அப்போ இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறவன் தான் டிஃபரெண்டா இருப்பான். ஜெனரலா விட்டுட்டா எல்லாரும் காமனா கரெக்டா தான் இருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் அனாத்மாவோட தர்மம். தேக தர்மத்தெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரத்தினுடைய தர்மத்தை பத்தி இவர் பேச ஆரம்பிச்சுட்டாரு. சூக்ஷ்ம சரீரம் முதல்ல ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. இது ஒரு 10, அதுல ஒரு 4, அதுல ஒரு 5, ஓகே 19 பார்ட்ஸ். ஓகே, நல்லா இருக்கிறது 19 பார்ட்ஸ். அந்த 19 பார்ட்ஸ் எப்படி பங்கன் பண்றது, அது என்ன பண்ணிட்டு இருக்கிறது, அதுல இருந்து நீ என்ன வச்சுட்டு இருக்க, சாஸ்திரம் என்ன சொல்றது, சாஸ்திர திருஷ்டியில. சாஸ்திர திருஷ்டி சொல்றது என் திருஷ்டியில நான் அனாத்மா. எப்படி டீச்சிங் கூட அப்படிதான். சாஸ்திரம் சொல்றதுப்பா நீ பிரம்மன், ஓய் நீர் பிரம்மமா சொல்லும் அப்படின்னா. அப்போ சாஸ்திரம் தான் நமக்கு வழிகாட்டுறது, தர்ப்பணம். ஓகே, அத கண்டுபிடிச்சு அயந்த யாருன்றத இந்த நான் என்ற இடத்துல தான் எல்லா மிஸ்டேக் இருக்கு. ஓகே, அந்த மிஸ்டேக் அதஸ்மின் தத் புத்தி அத்தியாசகா, ததஸ்மின் தத் புத்தி ஞானம், அதஸ்மின் தத் புத்தி அத்தியாசகா, ததஸ்மின் தத் புத்தி ஞானம். இல்லாததுல இருக்கிறத சொல்றது அஜ்ஞானம், அத்தியாசம். அத்தியாசம் இருக்கிறதையே இருக்கிற மாதிரி சொல்லிட்டா ஞானம். ஓகே, ஒண்ணு இல்லாதத இருக்கிறதுன்னு சொன்னா, இருக்கிறது சொன்னா கோபம் தர வரும் இல்லையா? இப்ப நான் கேப்ப நான் போட்டுக்கணும், எனக்கு போட்டுக்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டு விட்டான்னு அர்த்தம் இருக்குப்பா. அதஸ்மின் தத் புத்தி, இல்லாதத இருக்குன்னு சொல்றேன், அது இல்லாதத அதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அத்தியாசம், எரர், மிஸ்டேக். சில சமயம் செல்போன்லயோ இல்ல டேப் ரெக்கார்டர்லயோ சிடிலயோ எரர் 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 வரும். நீ உள்ள போட்டீங்கன்னா அது திருப்பி வெளியில வந்துடும், எரர்னு காட்டும். ஓகே, உடனே ஊருக்கு ஒரு குத்து குத்துமா இல்ல? நம்ம சொந்த கார்ல டேப் சிடி பிளேயர் வச்சிருக்கோம்ல, சில சமயம் அது எரர், அது கேபிட்டல் லெட்டர்ல காட்டுவார் அவர், எரர். எங்களை வேற அந்த சிங்கரில் இங்க இருந்து நான் போனேன், நான் பியூட்டிஃபுல் பிளேஸ், அது ஒண்டர்ஃபுல் பிளேஸ். அதெல்லாம் போயிட்டு வந்தா இப்படி ஒரு பீக்கிற பள்ளத்தாக்கு, அது வேலி. அதுல இவன் போட்டு இருக்கான், எரர் எரர்னு காட்டின்னு வருது. இவனுக்கு ஆத்திரம் டிரைவருக்கு, ஒரு ஒத்த கையில ஓட்டிகிட்டே போறான். எப்ப எரர் காட்டுறத விட்டுருப்பா அப்படின்னு, மொத்தத்துக்கு எரர் ஆயிடப்போது. அதனால அது கரெக்டா பங்கன் ஆகுது. ஓகே, இது பங்கன் பண்ணாது, உள்ளுக்குள்ள இது மிஸ்டேக். மிஸ்டேக் இதெல்லாம் கரெக்டா இருக்கிறது, எரர் கரெக்ட். அப்ப எரர் நம்ம மிஸ்டேக்க சரி பண்ணி ஆகணும். அப்ப மிஸ்டேக் சரியாகிறதுக்கு இந்த எரர் வந்ததுக்கு காரணம் இருக்கும், காஸ்ட்.
எனிதிங் ரைட்டோ ராங்கோ அதுக்கு காரணம் இருந்தாகணும், காஸ்ட் இருக்கணும். இந்த எரருடைய காஸ்ட் காரணம் யாரு அப்படின்னா மாதாஜி. எந்த மாதாஜி? அவித்யா அஜ்ஞான மாதாஜி. அவ சைலண்டா இருப்பா, அது வெளியில வரவே வராது ஃபைட்டுக்கு. அஜ்ஞானம் ஃபைட்டுக்கு வராது. அது மாத்திரம் இல்ல, இன்னோசென்ட் வந்து நமக்கு பிளஸிங்ஸ், இக்னரன்ஸ் பிளஸிங்ஸ், பிளிஸ் 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 பிளஸிங்ஸ். சோ இக்னரன்ஸ்ல நமக்கு தூக்கத்துல ஆனந்தமா இருக்கும். அந்த இக்னரன்ஸ் இருக்கிறது, அத்தியாசம் இல்ல, எரர் இல்ல, மிஸ்டேக் இல்ல. அதனால எந்த விவகாரமும் இல்லை. ஏன்னா அங்க அகங்காரம் ஒடுங்கிறது, அகங்காரம் ஒடுங்கிறது அங்க. அதனால எந்த விதமான எரர் இல்லாதனால அத்தியாசம் இல்லை. அத்தியாசம் இல்லைன்னா அஜ்ஞானம் இருக்கிறது. அஜ்ஞானத்தினுடைய காரியமா இருக்கிற எஃபெக்ட், அந்த காரியமாகிய இருக்கிற அத்தியாசம் அங்க இல்லை. அதுல இருந்து என்ன தோன்றது? ஆத்மா நாலேஜோ இல்ல அஜ்ஞானமோ பிரச்சனை இல்லை. இந்த அஜ்ஞானத்தினுடைய காரியம் ஒண்ணு இருக்க, மிஸ்டேக், எரர், அதுதான் ப்ராப்ளம். ஓகே, ரொம்ப நல்லா சொல்றீங்க, கரெக்டா தான் சொல்றீங்க. இப்போ அத்தியாசத்தை எடுக்கிறது எப்படி செய்யணும்? அத்தியாசத்தை ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு ஸ்லீப் மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆனந்தத்தை அனுபவிச்சலாம். ஏன்னா அன்கான்சியஸ்ல தான் நான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன். அந்த தூக்கத்துல இருக்கிறது அன்கான்சியஸ் இருக்கு, கான்சியஸ் இல்ல. ஓகே, அப்போ அதே உறக்கத்துல, அதனால்தான் அவரு பாடினார், என்ன பாடினாரு? தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எக்காலமோ. எக்காலமோன்னா இக்காலம் தான், உடனே தான். அதி கடினம், அதி கடினம், ஐயே மெத்த கடினம், ஆருத்ரா தரிசனம் மெத்த கடினம், அப்படி நந்தனார் பாடினார். ஐயே அதிசுலபம், அதிசுலபம், ஐயே அதிசுலபம். எது? ஆத்ம வித்யா அதிசுலபம், ஆத்ம வித்யா அதிசுலபம். ஆருத்ரா தரிசனம் தான் கஷ்டம், ஏன்னா அது அத்தியாசம். அதனால ரமண மகரிஷி பாடினது அதிசுலபம் பா. இப்ப நீங்க கேட்டு 3-4 நாள எவ்வளவு சுலபமா இருக்கிறது. அதனால ஏன் அதிசுலபம் இல்ல அப்படின்னா, அத்தியாசத்துடைய எஃபெக்டிவா இருக்கிற லிங்க சரீரம் இந்த சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரத்தை வச்சுண்டு ஆத்ம சைத்தன்யத்தை டிரைவ் பண்ணு. நோன் டு அன்னோன். ஃபேன் சுத்துறதுல வந்து நமக்கு கண்ணுக்கு அனுபவத்துல இல்லாத எலக்ட்ரிசிட்டியை நீ கண்டுபிடிச்சுக்கோ. ஓகே, இல்ல நான் அப்படியே கண்ண மூடினா கரண்ட் தெரியும், நோ தெரியாது. கொஞ்சம் புத்தி எப்படிலாம் சிந்திச்சா, ஓ ஃபேன் சுத்துறது, அதனால இது தானா சுத்தல, இது லிங்கம், இது லிங்கம். இந்த லிங்கத்திலிருந்து, அடையாளத்திலிருந்து, எவிடென்ட்ல இருந்து நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சுக்கிறேன். அதனால இது அந்த லிங்க சரீரத்தை பார்க்கிறது. அநாதிகி ஆத்மனஹா உபாதி, அநாதி. இது எப்ப தொடங்கணும் இல்ல, கண்டினியூஸா இருக்கிறது. உறக்கத்துல வந்து லயமாகிறது, திருப்பி மூச்சுண்டா திருப்பி வந்துருது. இந்த உபாதி எது? சூக்ஷ்ம சரீர உபாதி, ஆத்மனஹா உபாதி. அதுக்கப்புறம் என்ன பண்றது இது? அதுக்கப்புறம் கூட இப்ப வந்து இந்த இந்த தேகம் இருக்க, ஸ்தூல தேகம், ஸ்தூல சரீரம், அதுக்கு மேக்சிமம் வருஷம் எவ்வளோ? மேக்சிமம் 100 years. ஓகே, 60-70 வயசு இருந்தாலே பெரிய விஷயம். 80 இருந்தா இப்ப வந்து சதாபிஷேகம் ஒண்ணு பண்ணுவான். சதாபிஷேகம் சூக்ஷ்ம சரீரத்துக்கா ஸ்தூல சரீரத்துக்கா? ஸ்தூல சரீரத்துக்கு தான் சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம். இந்த பிட்வீன் ஒண்ணு இருக்கிறது, பீமரத சாந்தி.
இதுக்கு சதாபிஷேகம், சதம் என்னது 100, நல்லா தெரியுது பாருங்க. அது கூட சீட்டிங் தான். சதாபிஷேகம் சொல்லி 80+ அங்கே கொண்டாடிடுவான். இவனுக்கு கேரண்டி இல்ல. 100 வரைக்கும் கடந்து அப்புறம் இருந்து அது பார்த்து அனுபவிக்கிறது யார் இருக்க போறா? அதனால முன்கூட்டியே சதாபிஷேகத்தை 80லயே பண்ணிடுவான். புரிஞ்சுல? அது யாருக்கு? மிஸ்டர் ஸ்தூல தேகத்துக்கு, சூக்ஷ்ம தேகத்துக்கு இல்ல, ஸ்தூல தேகத்துக்கு. ஓகே, ஆல் சூக்ஷ்ம சரீரம். ஓகே, அப்போ ஸ்தூல தேகம் மேக்சிமம் 80ல இருந்து 100, 60ல இருந்து அப்படி ஒரு ஆவரேஜ் இருக்குன்னு வச்சுக்கோ, முடிஞ்சுடுத்தோம். சூக்ஷ்ம சரீரத்துக்கு கிடையாது. சூக்ஷ்ம சரீரம் கண்டினியூ பண்றது. எவ்வளவு தூரத்துக்கு கண்டினியூ பண்றது? அப்பு பிரளய காலம் வரைக்கும் போறது. ஓகே, இல்ல நீங்க ஒவ்வொரு தடவையும் தூங்கும் போது ரிசால்வ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோ சூக்ஷ்ம சரீரம். எழுந்துக்கு முதல்ல புதுசா நீங்க எழுந்தீங்கன்னா புது மனசோட என்ன ஆகும்? டீச்சருக்கு தான் ப்ராப்ளம். நேற்று சொல்லி இப்ப சொல்லி கொடுக்குறதே ப்ராப்ளம். எவரி டைம் எங்க தன்ன தானே ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். திருப்பி பாடம் போகவே போகாது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இருக்கு. ஓகே, அப்போ தூங்கி எழுந்த பிறகு கூட திருப்பி புது மைண்ட் இல்ல, ஏற்கனவே உள்ள மைண்ட் தான். ஓகே, பிரளய காலத்துல இந்த மைண்ட் அது அந்த இது ஹார்ட் டிஸ்க் சொல்றேன், அந்த காரண சரீரத்துல போய் ஒடுக்கமாயிடும். பொட்டன்ஷியல் ஃபார்ம். அந்த பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருந்து எப்படி விதைக்குள்ளர ஒரு பெரிய மரம் இருக்கிறதோ இல்லையா? இப்ப மரம், பெரிய மரம் இருக்கிறது, ஆலமரம் பாத்திருக்கீங்களா நீங்க? ஆலமரம், ஆல விடுதலா இருக்கும், பெரிய மரம். ஆலமரம். ஆலமரத்தடியில உட்கார்ந்தவர் யாரு? ஆலமரத்தடியில உட்கார்ந்தவர் யாரு? தட்சிணாமூர்த்தி. போதி மரத்தடியில உட்கார்ந்தவரு, வேப்ப மரத்தடியில உட்கார்ந்தது அதனால இந்த ஆலமரம் இருக்க, அதனுடைய விதை இருக்க குண்டு குண்டா இருக்கும். ஆலமரத்துது செகப்பா. அத புட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உடைச்சிங்கன்னா அதுக்குள்ள விதை இருக்கும். எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும்? குட்டினா கடுகு மாதிரி இருக்கும். அந்த கடுகுக்குள்ள நீங்க பாக்குற மரம் எல்லாம் இருக்கா இல்லையா? டெஃபினட்டா இருக்கு. அந்த ஹோல் விருட்சா இந்த கடுகு மாதிரி இருக்கிற இதுல உள்ள ஒளிஞ்சு. இதுக்காக பொட்டன்ஷியல் ஃபார்ம், இதுக்காக காரண சரீரம். ஓகே, ஹோல் பிரளயத்துல இந்த கடுகுல இருக்கிற மாதிரி அது காரணத்துல போய் ஒடுங்கிடும். ஓகே ஓகே, திருப்பி என்ன பண்ணும்? சிருஷ்டி ஸ்டார்ட் ஆகும். சிருஷ்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னா திருப்பி இந்த பிரளய காலத்துல இருந்து அந்த சிருஷ்டி ஹார்ட் பேக் இருக்குல்ல, நம்முடைய சஞ்சித்தம் இருக்க, அந்த சஞ்சித்தத்தில் எடுத்து காரணத்துல இருந்து புது சூக்ஷ்ம சரீரம் டெவலப் ஆகும். நோ ப்ராப்ளம். அப்போ யூஆர் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா, கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா, சூக்ஷ்ம இது சூக்ஷ்ம ரொம்ப ஒர்ஸ்ட்பா, ரொம்ப தப்பு தப்பா பண்ணி எடுத்து இதை ஒழிக்கணும்னு என்ன செய்யணும்? பிரளயம் வரைக்கும் வெயிட் பண்ணும். சில பேர் பிசினஸ் தொழில ஒருத்தர் செத்து போயிட்டான். ஜிவி யாரு? ஜி விஸ்வநாத். ஜி அந்த கையால கோடிக்கணக்கில் கையில பணம் வாங்கி செலவு பண்ணிடுவாரு, புரண்டது. அப்படிப்பட்ட மனுஷன் பணத்தினால, மான அவமானத்தினால சூசைட் பண்ணிட்டான். இப்ப மான அவமானம் எதுக்குன்னு தெரிஞ்சதோ? தெரிஞ்சதா? ஸ்தூல தேகத்தை. மான அவமானம் சூக்ஷ்ம சரீரத்துக்கு இருந்தா சூக்ஷ்ம சரீரத்துக்கு தூக்கு போட முடியாது. சூக்ஷ்ம சரீரத்தை எங்க தூக்கு போடுவேன்? அடி பாதகி, என்ன தவறு செய்து விட்டாய் அப்படி ஒரு தூக்கு கயிறு மட்டும் இப்படி வரும், ஒரு இது வரும், ஒரு செருப்பு மாத்திரம் தூக்கி போடுவாங்க. அந்த பழைய காலத்து ஒரு படம் அது.
உன்னை விட மாட்டேன், நீ செய்தது அங்குலம் அங்குலமாக உன்னை வெளிக்காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான படம். அது என்ன படம்? பாதாள பைரவி தான் வருமா? அப்படி அந்த குகையில இருந்து அப்படி வரும், உன்னை விட மாட்டேன். எங்க காத்துல இருப்பார் அவரு. அப்படி அவருக்கு எப்படி தூக்கு போட முடியும்? சூக்ஷ்ம சரீரத்துக்கு தூக்கு கிடையாது. புரிஞ்சது? இப்ப சங்கர் தப்புன்னு சொல்லிருக்க மாட்டாரு. ஜீவி பண்ணினது ஸ்தூல தேக்கத்தை. அந்த ஸ்தூல தேக்கத்துக்கு தான் மான அவமானம். ஏன்னா அந்த ஸ்தூல தேகம் இருக்க வரைக்கும் சொல்லும் போது பொத்துக்கிட்டு வருது. அந்த ஸ்தூல தேகத்துல மனசுல இருக்கிற இண்டிகேட் பண்ணி இருக்கிறத விடுதலை பண்றதுக்கு தேகத்தை விட்டுட்டேன்னா மான அவமானத்துல தப்பிச்சுட்டேன். ஆனா இது ஹார்ட் பேக் அப்படியே டெவலப் ஆகும். இந்த சூக்ஷ்ம சரீரம் நிறைய நொந்து 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 போயிடுச்சு. ஏகப்பட்ட கோடிக்கணக்கான தாட்ஸ் போயிடுச்சு. அதுவும் தப்பு தப்பா நிறைய போயிடுச்சுப்பா. அதனால நான் சூக்ஷ்ம சரீரத்தை நான் சாகடிக்கிறேன்னா குத்தி கொன்னு சாகடிக்க முடியாது. ஆக்சுவலி இந்த ஸ்தூல தேகத்தை கூட நம்மளால சாகடிக்க முடியாது. ரியலி புரியுதா? அங்கேது 5வது ஃப்ளோர்ல 10வது ஃப்ளோர்ல ஒருத்தர் டமான்னு விழுந்தான். பிளாட்ஃபார்ம்ல பாட்டி படுத்துந்தான். அவன் வந்து சக்குன்னு வந்து விழுந்தான். அவன் செத்து போயிட்டான். இவன் சாகல. அப்ப ஸ்தூல தேகத்துக்கு கூட அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ஏஜ் இருக்கிறது. நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் எஸ்கேப் ஆயிடலாம். ஆமா, இந்த ஊத்துக்கோட்டையில இருக்கிறது. ஊத்துக்கோட்டைன்னு ஒரு ஊருக்கு தெரியுமா? அது அந்த பெரியபாளையம் பக்கத்துல இருக்கிறது. ஒரு பெரிய ஆறு ஓடும். அந்த ஆறுல வண்டி ஓட்டிட்டு போனேன். அந்த ஆத்துல இல்ல, இந்த பிரிட்ஜ்ல. ஆனா ஆத்துல தான் ஓட்டிட்டு போனேன். எப்படி? தண்ணி போயிட்டே இருந்தது. நடு ஆத்துல போகும்போது தான் தண்ணி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்பதான் இப்படியும் போக முடியாது, ரிவர்ஸ்லயும் போக முடியாது. இப்ப எப்படியாவது தப்பிச்சு வண்டியை புஷ் பண்ணி ஓட்டிட்டு போனோம். நமக்கு அசாத்தியமான நம்பிக்கை உண்டு. இது இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் இந்த தேகம். அப்படியே போனாலும் ஆத்தோட போச்சு. ஓகே, அப்ப கூட நான் திங்க் பண்ண என்ன தெரியுமா? சாவி எடுத்து கையில வச்சுக்கணும். அடிச்சுட்டு போச்சுன்னா யாருக்கா கொடுத்துடலாம் போகும்போது. என்ன அதனால பெரிய விஷயம். இந்த மாதிரி அந்த மாதிரி நூத்துக்கணக்கான இன்சிடென்ட். இதுல குண்டு தைரியம் பேரு. இதுக்கு பேரு அசட்டு தைரியம். அப்படிலாம் நீங்க பண்ணிடாதீங்க. அசட்டு தைரியம். அப்ப என்ன விஷயம்னா, இந்த ஸ்தூல தேகத்துக்கு கூட ஒரு வயசு உண்டு. சூக்ஷ்ம சரீரம் அனாதி காலத்துல இருந்து வந்திருக்கிறது. அதுக்கு சஸ்டைன் வந்துட்டே இருக்கிறது. அப் டு பிரளய காலம் வரைக்கும் இதே சூக்ஷ்ம சரீரம் தான். சேம் சூக்ஷ்ம சரீரம். அதுக்கு அத்தனை காலம் போறதுக்கு விட இந்த காலத்துல இந்த தேகத்திலேயே நம்ம எதாவது சரி பண்ணி ஒழுங்கு பண்ணி இனிமே வராம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி, அதுதான் புத்திசாலித்தனம். விடப்படாது, அதை விட்டணும். அதனால ஆத்மனஹா உபாதி அகங்காரஹா. சோ மீடியம் ஆஃப் ஐடென்டிபிகேஷன். மீடியம் ஆஃப் ஐடென்டிபிகேஷன் வந்து அகங்காரம் தான். ஐடென்டிபிகேஷன் எப்படி? மனசு டிஸ்டர்ப் ஆகிறத நான் என்ன சொல்றேன்? ஐ எம் ரொம்ப வெரி டிஸ்டர்பன்ஸ். எது சொல்லணும்? எது டிஸ்டர்ப் ஆயிருக்கிறது? மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு சொன்னா ஓகே, கரெக்ட். ஐ எம் வெரி டிஸ்டர்ப்டு டுடே, வெரி வெரி டிஸ்டர்ப்டு. அப்போ அதனுடைய தர்மத்தை, மைண்டோட தர்மத்தை அகங்காரம் எடுத்துக்கிறது. ஓகே, சரியா? இது இங்கதான் மிஸ்டேக். ஏன் இப்படி எடுத்துக்கிறது? ஸ்வ அஜ்ஞானதா, சொந்த அஜ்ஞானத்தினாலதான் இந்த விரியுது. ஸ்வ அஜ்ஞானதா. சோ மை இன்ஸ்ட்ருமெண்ட் மைண்ட். ஆனா நான் எப்படி பண்ணிடுறேன்? மைண்ட சப்ஜெக்ட் ஆக்கிடுறேன். மைண்ட் வந்து ஆப்ஜெக்ட். மைண்ட் ஆப்ஜெக்ட், இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்றான்? மைண்ட் எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகும்? மைக்கு மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகுது. எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்? என்ன அநியாயமா இருக்கு? மைண்ட் எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்? அப்படின்னா சேதனம் இல்லையோ? அதான் பாயிண்ட். அந்த காரணம் கம்பராமாயணத்தை ஏற்றவர் யாருன்னு கேட்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கேன். இப்போ
இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன சார் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த கரணம் மைண்ட், அதனால இன்ஸ்ட்ருமெண்ட். கரணம் மீன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அது பேர்லயே இருக்க, பேர்லயே எழுதி ஒட்டி வச்சிருக்க கரணம். புரியுதுல்ல? அதனால ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், கரணம் இல்லாம கர்த்தாவா ஆக்கிட்டேன். கர்த்தாவை ஆக்கிட்டு அது செய்யற விஷயத்தெல்லாம் நான் செய்யறேன்னு நினைச்சுட்டு அகம் அகம் அகம்னு அகங்காரத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, புரியுதோ? அகங்காரம் பங்கன் ப்ராப்ளம் பண்றதுல ப்ராப்ளம் இல்ல, இந்த அகங்காரத்தை அகமா நினைச்சுட்டு இருக்கேன், அதுதான் ப்ராப்ளம். ஓகே சரி. அப்போ சப்ஜெக்ட் ஐ ஒரிஜினல் ஐய விட இதுக்கு என்ன ரீசனு? அஜ்ஞானம் தான் காரணம். ஸ்வ அஜ்ஞானதா, ஸ்வ அஜ்ஞானதா. இந்த அஜ்ஞானத்தினால இது அத்தியாசம் செய்யப்பட்டிருக்கிறது. நானாக இந்த எல்லா துக்கத்தையும் அனுபவிச்சுக்கிறேன். அப்போ செல்ஃப் இக்னரண்ட் தான் இதுக்கு காரணம், அஜ்ஞானம், அவித்யா. ஓகே, அப்போ அவித்யா, இதுக்கு அவித்யாலிருந்து வந்திருக்கிறது என்ன? எரர், மிஸ்டேக், அத்தியாசம். அத்தியாசம் எது? மிஸ்டர் ஈகோ, அகங்காரம், நான், கர்த்தா, போக்தா, டூயர், இல்லையா? பிரமாதா, பிரமாதா, கர்த்தா, போக்தா, அவங்க எல்லாரும் யாரு? எல்லாம் ஒரே ஒரு ஆள் தான், நான் தான். அவர் யாரு? அஜ்ஞானம் இல்ல, அஜ்ஞானத்துடைய காரியம், அஜ்ஞானத்தினுடைய விளைவா வந்திருக்கிறது. அது என்னது? அத்தியாசம். என்ன சொல்லுங்க? அத்தியாசம், எரர், மிஸ்டேக். எதனால வந்திருக்கிறது? என்ன பத்தி ஒரிஜினலா ஆத்மா சைத்தன்யம், ஐ எம் த ஹோல், அகம் பூர்ணா, அகம் நித்யகா, அகம் சுத்தகா, சச்சிதானந்த ஸ்வரூபா, இப்படிலாம் படிச்சோம் இல்லையா? அது நான் அகம். ஆனா அதை விட்டுட்டு மைண்ட்ல இருக்க டிஸ்டர்பன்ஸ்லாம் நான் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேன், இன்னைக்கு கிளாஸ் உள்ளே போல, நான் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேன், என்னங்க? அதுதான் அத்தியாசம். அந்த அத்தியாசம் எதனால வந்தது? தன்னை மறந்ததுனால. தன்னை மறந்ததுனால. புரிஞ்சா? நீ உன்னை மறக்காத, நீ யாரு? ஆத்ம சைத்தன்யம், பூர்ணம், பிரம்மன் அப்படின்னு. இது இந்த ஆத்மனஹா, ஆத்மனகனா இங்க உபாதி குறிக்கிறது. இந்த உபாதி சூக்ஷ்ம சரீர உபாதினால வரக்கூடிய விளைவுலாம் என்னதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சரி. இப்போ நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கிறது, எதுல நடந்துட்டு இருக்கிறது, அதை ஐடென்டிஃபை பண்றாரு அடுத்த ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகம் என்ன? 98. இதுல டிஸ்டிங்க்ட் பண்ணி காட்டுறது, தோலை உரிச்சி காட்டுறது சொல்லுவாங்க. உன்னை எப்படிப்பட்ட ஆளு நான் உரிச்சி காட்டுறா சமயம் வரும்போது பார், அப்ப என்ன பார் அப்படி சொல்றல வசனம், டயலாக். இப்ப சங்கர் அப்படி டயலாக் விடுறாரு. இந்த மைண்டோட ப்ராப்பர் டிஸ்டிங்ஷன் என்ன இருக்கு அப்படி காட்டுறாரு. ஸ்தூல தேகத்துல மைண்டோட ஒர்க் நமக்கு தெரியுதுல, மைண்ட் தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறது தெரியுதுல. ஏன்னா ஸ்தூல தேகம் டாமினேட்டா பிரடாமினேட்டா இருக்கிறது. இப்போ டைரக்டா இவரோட ஒர்க் எங்க இருக்கு அப்படின்னா, இது சொப்பன அவஸ்தையில இருக்குது. சொப்பன அவஸ்தையில தான் மைண்டோட ஃபுல் எஃபர்ட்டோட இருக்காரு. மீதெல்லாம் கொலாபரேஷன், ஃபாரின் கொலாபரேஷன், 40%, 50%, 60% அப்படிலாம். ஓகே, சோ 60%னா 50 and above 60% அதெல்லாம் மேஜர். ஓகே, 50% ஈக்குவலா இருக்கிறது. பிலோ 40னா அதெல்லாம் மைனாரிட்டி இருக்கு. இப்போ மெஜாரிட்டி பிரிடாமினன்டா இருக்கிறது. இப்ப 60%ல ஜாக்கிரத அவஸ்தையில அவர் டீலிங் 40-60. ஓகே, சொப்பன அவஸ்தையில 60-40 இவர் மைண்டோட டீலிங் எப்படி இருக்கு? ஸ்தூல தேகத்துக்கும் சூக்ஷ்ம தேகத்துக்கும் அண்ட் காரண சரீரத்துக்கும். இப்போ சூக்ஷ்ம சரீரம் எப்படி இருக்கிறதுனா, நமக்கு ஜாக்கிரத அவஸ்தையில தான் இத உதர நிமித்தம் பகுகிருத்த வேஷம்
இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சொப்பன அவஸ்தையில நம்ம தூங்க போயிட்டோம்னா சொப்பனம் கண்டோம்னா சொப்பனம் வந்து தூக்கம் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. புரியுதா? இப்ப மூச்சுன்னு இருக்கா மாதிரி அது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டோட நிலை. சொப்பனம் முழுக்க கனவு கண்டீங்கன்னா அன்னைக்கு தூங்கவே இல்லைன்னு அர்த்தம். இது மூச்சுன்ற போது சுத்திட்டு இருந்தது, கண்ணை மூடிட்டு சுத்திட்டு இருந்தது. புரியுதா? முதல்ல தேகத்துல சுத்திட்டு இருந்தது, இப்ப மைண்ட்ல சுத்திட்டு இருக்கு. அவ்வளவுதான் அர்த்தம். புரியுதா? கனவு அந்த இது கயிறை பிடிச்சிருக்கும் போது அங்க கனவு வரும் அவனுக்கு. புரியுதா? கனவுல யார் வருவா? ஆப்போசிட் பார்ட்டி வருவோம். அப்புறம் திடீர்னு மூச்சு பார்த்தா இங்க மேல ஏறணும். அப்படி. அதனால கனவுல எப்படி வருது? இப்போ சொப்பனா பவதி. சொப்பனத்துல நமக்கு பலவிதமான காரியங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறது. சொப்பனத்துல நேற்றுக்கு இருந்த சொப்பனத்துக்கும் இன்னைக்கு வர சொப்பனத்துக்கும் நமக்கு சொப்பனத்துல ஏதாவது டீலிங் தெரியுதோ? நேற்றுக்கு ஒரு சொப்பனம் கண்டிய சொப்பன காலத்துல எத்தனை தடவை சொப்பனம் வந்தது? மைண்டோட அருகதை பாருங்க, ஒண்ணு கூட ரிஜிஸ்டர் ஆகுறதுல. ஓகே, நேற்றுக்கு ஒரு கனவு கண்டு இருக்கும் போது நேற்றுக்கெல்லாம் கனவு கண்டி அந்த கனவோட தொடர்ச்சி இல்லை. அத்தியாயம் 1, சீரியல் நம்பர் 1, 2, 3, எபிசோட் 370 இன்னைக்கு கனவு. ஒவ்வொரு நாளும் கனவு ஃப்ரெஷ் தான். அந்த கனவுக்கு இந்த கனவுக்கு சம்மந்தம் கிடையாது. அது மாதிரி இல்ல, நான் தூங்கிட்டு இருக்கும் போது நான் ஒரு கனவு கண்டனா, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு கனவுனா, அந்த கனவுல டீலிங் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளறைய புரியுதா? இப்ப குழந்தை படுத்து உழங்கி சிரிச்சுன்னா நரி மிரட்டுறது சொல்லலாம். இது பெரிய குழந்தை சிரிச்சதுன்னா என்ன ஆகுதான்? காத்து கருப்புன்னு சொல்லுவா. ஓகே, அப்போ சொப்பன அவஸ்தையில நமக்கு வந்து கனவுல அங்க புத்தி வந்து ரிசால்வ் ஆயிடுறது. ஓகே, புத்தியோட ஃபேக்கல்டிஸ் ரிஜிஸ்டர் பண்ற அந்த புத்தி தான் விளக்கி சொல்றது. அந்த புத்தி வந்து காணாம போயிடுறது. ஆனா அந்த புத்தி என்ன பண்றது? வெளி உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லாம அது காணாம போயிட்டோம். அப்போ சித்தம் மாத்திரம் ஆபரேட் பண்ணிட்டு சித்தம். ஏன்னா சித்தத்துல நான் என்னெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும் அது சம்பந்தமான விஷயத்துல கனவு வரும். இந்த கிளாஸ் இங்க பருவத்துல இருக்கிற வகுப்பு ஆழமா சித்தத்துல போய் பதிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க. கண்ண மூடினா குருஜி கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், அங்கேயும் நான் நோட்ஸ் எடுக்காத மாதிரி இருக்கும். அவரு மறைச்சுப்பா. அதெல்லாம் வரும். நம்ம ஜாக்கிரத அவஸ்தையில என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கோமோ அதுதான் சொப்பன அவஸ்தையிலும் வரும். அந்த மாதிரி அப்ப வந்து இந்த ஸ்தூல தேகத்தில் இருக்க பஞ்ச சப்தாதிலாம் இருக்கிறத அதெல்லாம் இதுவாகும், ஒர்க் பண்ணாது. அதுக்குன்னு இந்திரியங்கள் இருக்கு, செப்பரேட், எல்லாம் எவ்ரிதிங் செப்பரேட். இந்த சூக்ஷ்ம சரீரத்திலேயே எல்லாம் செப்பரேட்டா இருக்கும். இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்க இந்திரியங்கள் இருக்க சென்சஸ் ஆர்கன்ஸ் 10 இந்திரியங்கள் யூஸ்லெஸ். ஓகே, மனசு அங்க துக்கப்படாது. இன்னும் துக்கப்படாது. நேற்றுக்கு கடன் கொடுத்து கடன் வாங்கணுவன் அந்த விஷயம் வந்து கனவுல துக்கப்படுத்தாது. வேணா கனவுல ஒருத்தம் கொடுத்து அது வாங்கினதுல திருப்பி வாங்கின அந்த டிரான்சாக்சன் வேணா துக்கம் வரலாம். லோக்கல் ஜாக்கிரத அவஸ்தையில பண்ணின அந்த ஜாக்கிரத அவஸ்தையில பண்ணின விஷயம் புதிய காப்பியில கனவுல வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்தத்துல என்ன இருக்கிறதோ அந்த விஷயம் டாமினேட்டா வரும். இப்ப புரியுதா? பதஞ்சலி ஏன் திருப்பி சித்தத்தை எடுத்துட்டாருங்க? ஏன் மனசுன்னு எடுத்துக்கூடாதா? புத்தின்னு எடுத்துக்கூடாதா? அகங்காரம் எடுத்துக்கூடாதா? சித்த விருத்தி நிரோதா. அங்கதான் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கிறது. எதுக்கு? அத்தியாசத்துக்கு. ஏடிஎம் கார்டு முழுக்க அங்கதான் இருக்கிறது. அது அப்படி போட்டா கொட்டும்.
அத்தியாசமா அப்படி கொட்டுறது. சொல்றாரு அகமேவைத்தம் சர்வம் எல்லாம் மூச்சு பிறகுதான், இதெல்லாம் தெரியறதெல்லாம் இந்த மூச்சு பிறகுதான். முழுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா சொப்பன அவஸ்தையிலும் டிஃபரண்ட். அதுக்கப்புறம் அங்க டைம் பிளேஸ் எல்லாம், டைம் இருக்கிறது பிளேஸ் இருக்கிறது. ஓகே, அந்த டைம் பாத்தீங்கன்னா கனவுல ஜாஸ்தி நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா 10 நிமிஷம் தான் கனவு கண்டிருப்போம். இந்த 10 நிமிஷத்துக்குள்ள காலம் பெருசா தெரியும். என்னமோ ஒரு பெரிய ஸ்டோரியா முடிஞ்சிருக்கும். இல்ல கனவு கண்டு பார்த்திருக்கணும், அதுதான் பெரிய விஷயம். சொப்பனகா அஸ்ய விபக்தி அவஸ்தா பவதி. சொப்பன அவஸ்தா பவதி. எப்படிப்பட்ட சொப்பன அவஸ்தா பவதி? அஸ்ய விபக்தி. விபக்தினா டிஸ்டிங்ஷனா தனியா செப்பரேட்டா பண்ணி காட்டுறது. நம்ம என்ன சொல்லல, தோலை உரிச்சு காட்டுறது, இப்படிதான் அப்படின்றத காட்டுறது. எப்படி காட்டுறது? அஸ்யஹா. அஸ்யகனா சூக்ஷ்ம சரீர லிங்கம். அந்த சூக்ஷ்ம சரீரஸ்ய எப்படி இருக்கிறது? 5 5 15 15 4 19 பார்க்கல. இங்க டாமினேட் பண்றது சித்தம், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட், உள்மனம், அடிமனம் அல்லது உள்ளம். ஓகே, அந்த இடத்துல இருந்து இந்த சூக்ஷ்ம சரீரம் டாமினேட் பண்ணும். சொப்பன அவஸ்தா கம்ப்ளீட்டா. இப்போ நீங்க கவனிச்சுக்கோங்க, 19 பார்ட்லாம் சொல்லிட்டு வரோம் இல்லையா? இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு ரூட் எங்க, அத கணக்கு பண்ணி காட்டுறது. ஓகே, இந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்வமாத்திர சேஷேன விபாதி. ஓகே, இது வித்தவுட் ஸ்வமாத்திர சேஷேன விபாதி அப்படின்னா ஜாக்கிரத அவஸ்தையில இருக்கிற விஷயம் எல்லாம் சம்பந்தம் இருக்காது. அப்போ சொப்பன அவஸ்தைக்குன்னு செப்பரேட் இருக்கும். அங்கேருந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத செப்பரேட் சப்ளை. அங்க ஒரு ஹில்ஸ் இருக்கும், அங்க ஒரு வாட்டர் இருக்கும், அங்க சாப்பிடுற மாதிரி இருக்கும். நீ அப்பதான் சாப்பிட்டு படுத்திருப்ப, அங்க புது சாப்பாடு சாப்பிடுவ. அப்ப என்டையர்லி டிஃபரெண்ட் ஹோல் யூனிவர்ஸ் கிரியேட் ஆகிறது. ஓகே, ஸ்வமாத்திரே சேஷேன விபாதி. அதனால அந்த ட்ரீம்லயே மியூசிக்கலா டான்ஸ் எல்லாம் இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், ஆல் திங்ஸ். நம்ம சம்ஸ்காரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அங்க ட்ரீம் எல்லாம் இருக்கும். அப்போ இந்த டிரான்சாக்சன் பஞ்ச பௌத்திக உலகத்துல இருக்கிற இந்த விஷயம் இருக்காது. அதுக்குன்னு செப்பரேட் உலகம், செப்பரேட் பர்சன், செப்பரேட் கண்டென்ட் எல்லாம் இருக்கிறதும் கனவுல. சோ அங்க சில பேர் பழைய ஃப்ரெண்ட் பார்த்திருப்போம், அவன் செத்தே போயிருப்பான் இல்லையா? அவனை பார்த்திருப்போம். எங்க அப்பா கனவுல வந்தாருன்னு சொல்லுவாங்க. 60 வயசு பெரியவரு, அவரு போய் எத்தனையோ நாள் போயிருப்போம். கனவுல வந்தாரு எங்க அப்பா, அங்கேயும் என்ன மிரட்டிட்டு போனாரு. அதனால எத்ரஹா சொப்பன அவஸ்தாயாம் வீடியோ எடுக்கிற மாதிரி திரும்ப 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 வரும். எதனால வருது? வாசனை, வாசனா. ஹோல் கனவோட விஷயம் என்னன்னா ஒன்லி ஃபார் வாசனா. இப்ப சிஸ்டத்துல எல்லா டிராயிங் பேப்பர்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் வருது. அதனுடைய ரூட் எங்க இருக்குது? என்னது? பிட்ஸ். வித்தவுட் பிட்ஸ் நோ ஆப்ஜெக்ட். அப்போ கனவுல இருக்கிற அத்தனை விஷயமும் ஒன்லி ஃபார் வாசனாமயம். அந்த வாசனாமயத்துல கனவுல ரிஃப்ளக்ஷன் ஆகுது. சொப்பனே தூ புத்திஹி ராஜதே. சொப்பனே தூ புத்திஹி ராஜதே. அந்த சொப்பனத்தில் இருக்கிற விஷயத்தை பிரகாச பண்ணி புது புத்தி அங்க ரிஃப்ளக்ஷன் பண்றது, புத்தி பிரகாசப்படுத்துறது. அதுக்கு மெட்டீரியல் எங்க வந்து கிடைச்சது? சித்தத்துல இருந்து பிரகாசப்படுத்துறது. அந்த லைட் எல்லாம் இருக்கிறது. இப்போ இருட்டு ரூம்ல தான் படுத்து தூங்கி இருப்பீங்க நீங்க இல்லையா? அநேகமா எல்லா விளக்கெல்லாம் அணைச்சிட்டு இருட்டுல தான் படுத்திருப்போம், தூங்கி இருக்கிறது. அப்படிதான் தூங்குவோம். ஆனா கனவுல இருட்டுல இருந்தா எது தெரியும்? இருட்டுல என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ஆனா அங்க தெரியுறத பிரகாசம் இருக்கு இல்லையா? அந்த பிரகாசம் புத்தி பிரகாசம். புத்தி லைட் அப் பண்றது. ஓகே, புத்தி லைட் அப் பண்றது. இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு
புத்தி. சொப்னே தூ புத்தி ராஜதே. ராஜத்தைனா பிரகாசிக்கிறது. சொப்னே தூ புத்தி நானாவித வாசனாபி ராஜதே. நானாவித அப்படின்னா என்ன அர்த்தம்? பலவிதமான வாசனைகளை ராஜத்தை பிரகாசிக்கிறது. ஓகே, விதவிதமான விஷயம்லாம் நாங்க பிரகாசிக்கிறது. சோ இப்ப சயின்ஸ் டெவலப் ஆகி குளோனி முறையில இன்னொன்னு டெவலப் பண்ணிருக்கு இல்லையா? டெவலப் பண்ணு இவெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரீம்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். விதவிதமா இருக்கும். ஓகே, புலியோட தலை மனுஷ உருவம் இருக்கும். புலிய பார்த்திருப்பா, மனுஷனை பார்த்திருப்பா, அங்க ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடுவான். புரியுதா? ஒரு பெரிய யானை ஸ்கட் போட்டுட்டு வந்த மாதிரி இருக்கும். ஒரு பேபி ஸ்கூலுக்கு போறது ஸ்கட் போட்டுட்டு வந்திருக்கோம். இவன் யானையும் பார்த்திருப்பா, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடும். இருக்காது கொலோனி. இந்த கலைடாஸ்கோப்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அப்படி திருப்பினா என்ன வரும்? மலையில வரும் டிசைன்ஸ். வித்தவுட் அந்த வளையல் துண்டு நோ டிசைன்ஸ். அப்போ சொப்பன அவஸ்தையில விதவிதமான வர்றதெல்லாம் சப்ஸ்டன்டேட் பண்ணா இந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலியமா பஞ்ச பௌதிகத்திலிருந்து கேட்ச் பண்ணினத மனசுல சேகரிச்சு, மனசுல இருந்து அது மனசு பைபாஸ். ஓகே, மனசுல எதையோ அதுக்கு ஒரு அர்த்தம் நம்ம கற்பிச்சிருப்போம். அது உண்மையிலே அப்படி இருக்காது. அதெல்லாம் கற்பிச்சிருப்போம். அதையும் சேர்த்து ஏற்கனவே வெளியில பார்த்த விஷயம் அது இந்திரிய மூலியமா வந்திருக்கிறது. மனசு வர சில டேட்டெல்லாம் கொடுத்திருக்கோம். இதெல்லாம் எல்லா விஷயமும் எல்லாம் சேர்த்து மொத்தமா சித்தத்துல டோட்டலா உள்ளர போயிருக்கும். அந்த டோட்டலா இருக்கிற விஷயம் வெளியில வருது. வெளியில வரும்போது ஒன்னு விவசாயம் இல்லாம ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே, டிஃபரெண்டா அது சௌரியமா இருக்கும். ஜாயின் பண்ணிட்டு அதை பிரகாசப்படுத்துறது, பிரைட்டா எல்லாத்தையும் வெளியே காட்டுறது இருக்க. சொப்பன அவஸ்தையில எல்லாம் காட்டுறது இல்லையா? அந்த காட்டுறது புத்தி பிரகாசம். ஓகே, புத்தி பிரகாசத்தினால அங்க காட்டுறது. ஜாக்கிரதா காலினா நானாவித வாசனாபிகி. இதுக்கு சோர்ஸ் எங்க இருக்குன்னா ஜாக்கிரத காலினா. ஜாக்கிரத காலத்துல நீ இருக்கிற என்ன விஷயம் இருக்கிறதோ அது சேர்த்து வச்சிருக்கிறது நானாவித வாசனாபிகி ராஜதே, பிரகாசிக்கிறது அப்படி சொல்றது. சோ இது மாத்திரம் இல்ல, ஏற்கனவே இந்த பகல்ல இருக்கிற நீங்க ஜாக்கிரத அவஸ்தையில இருக்கிறது மாத்திரம் இல்ல, எத்தனையோ ஜன்மாந்திர வாசனையும் இதுல சேர்ந்திருக்கிறது. அதனால சில சமயம் தெரியாது. ஓகே, இவருக்கு விவேகானந்த சுவாமிக்கு ரிஷிகள்லாம் அந்த இது சொல்ற மாதிரி வாசனை வந்தது. எல்லா ராமகிருஷ்ண புக்ல முன்னாடி போட்டிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. ஓகே, அதனால இதெல்லாம் 3 அவஸ்தா. இன்டர்மீடியட்டா ஜாக்கிரத அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா இதுல. ஓகே, பல ஜன்மாந்திர வாசனைகள் இதுல வருது. இன்னொன்னு இருக்கிறது, சில பேர் அது வெரி ரேர். எதிர்காலத்துல கனவு கண்டுவாங்க. எதிர்காலத்தில் நடக்க போறத கனவு முன்கூட்டி சொல்லுவோம். அது வராம இருந்தா நல்லது இல்லையா? இல்லாட்டி ரொம்ப தொந்தரவு. புரியுதா? அது மாண்டூக்கிய காரிகளை அவர் சொல்றார். உபயத பிரக்ஞா அப்படின்றார் அதுக்கு பேரு. அந்த பிரக்ஞா அது ஒரு சக்தி இருக்கிறது. ஆனா அது வெரி விசித்திரம். அது வெரி ரேர் பீப்புளுக்கு வரும். அது அப்படி வராம இருக்கிறது உத்தமம். ஏன்னா இருக்கிறத வச்சு சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கிறது. எதிர்காலம் வேற தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நாம இருக்கிற ஹோப்பும் போயிடும். நாம ஏதோ ஒரு ஹோப்ல நாளைக்காவது சரியாயிடும் ஒரு ஹோப்ல இருக்கோம். அது நாளைக்கு விஷயம் இன்னைக்கே தெரிஞ்சுக்க ரொம்ப துக்கமாயிடும். அதனால தெரியாம இருக்கிறது ஃபார் பெட்டர். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவங்கள பத்தி சொல்லாம இருக்கிறது நல்லது. இல்லாட்டி ஒரு நிறைய கறி நாக்குன்னு சொல்லுவான். உன் நாக்கு பட்டுது அப்படியே நடந்துட்டு எதுக்கு பம்பு சொன்னே. புத்தி ராஜத்தை புத்தி ராஜத்தை புத்தி எப்படி பிரகாசிக்கிறது? கர்த்ரு ஆதி பாவம் பிரத்யே ராஜ்யத்தே. ஓகே, இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிறத டிரான்சாக்சன் இருக்க நம்ம அத்தியாச டிரான்சாக்சன் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், இந்த மைண்ட் அகங்காரம் அந்த இருக்கிறத அது. இப்ப சாப்பிடுறவன் சப்ஜெக்ட், சாப்பாடு ஆப்ஜெக்ட்,
கை கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இதெல்லாம் சேர்ந்து உனக்குள்ள ஒரு சம்ஸ்காரம் உருவாக்குறது. அந்த சம்ஸ்காரம்லாம் கர்த்திரு ஆதி பருவம், ஆதி பாவம், அது பிரபத்தியே ராஜதே, அந்த விஷயத்தை இது பிரகாசிக்கிறது. அப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்ட்ருமெண்டோட பலம் அத லோக்கலைஸ் பண்ணி அது அதுக்கு மேட்டரா எடுத்துக்கிறது. ஓகே, பிரபத்தியே அஸ்யூமன் புத்தி ஷைன் பண்றது. அது எத்திர பரமாத்மா ஸ்வயம் ஜோதிக்கு, எத்திர பரமாத்மா ஸ்வயம் ஜோதிக்கு. இங்கதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன பாயிண்ட்னா, இங்க பாரு, இந்த இப்ப இது சொல்லிட்டு வர்றது ஏதாவது ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கா இல்லையா? முகத்தெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு, பாவமா. சொப்பன அவஸ்தையில சூக்ஷ்ம சரீரம் ஒண்ணு இருக்கிறது, அதை டிஸ்டிங்க்ட் பண்ணி செப்பரேட்டா பிரிச்சு காட்டுறோம். அந்த சூக்ஷ்ம சரீரத்திலையும் மத்தது சென்ஸ் ஆர்கன்ஸ்ல ஆஃப் ஆயிடுறது. சித்தம் மாத்திரம் சேர்த்து வச்சிருக்க வாசனையில புத்தி பிரகாசப்படுத்தி அங்க ஒரு புது லோகத்தை சிருஷ்டி பண்றது. அந்த சிருஷ்டி பண்றதுக்கு புத்தி பிரகாசிக்கிறது. இது வரைக்கும் சொன்னதனுடைய சம்மரி. ஓகே, இப்ப யாவது புரிஞ்சுக்கணும்னு சொல்றது. சரி, இப்போ என்னன்னா சுருணு, கவனமா கேளு. இங்கதான் பாயிண்ட் வைக்கிறார் அவரு. அவன் என்ன சொல்றாரு, கடைசியா என்ன சொன்னாரு, எத்திர அஸ்மின் சொப்பனே, இந்த ட்ரீம் இருக்க அது பரமாத்மா ஸ்வயம் ஜோதிக்கு. இந்த புத்திய பிரகாசிக்க செய்யறது யாருன்னா ஆத்ம சைத்தன்யம். இப்போ வித்தவுட் ஆத்ம சைத்தன்யம் புத்தி பிரகாசிக்காது. புத்தி பிரகாசிக்கலன்னா சித்தம் ஒர்க் பண்ணாது. சித்தம் ஒர்க் பண்ணாதுன்னா சூக்ஷ்ம சரீரம் கிடையாது. கரெக்டா? சோ வித்தவுட் ஆத்ம சைத்தன்யம் எனிதிங் ஒர்க் பண்ணாது. அந்த ஆத்ம சைத்தன்யம் பிரகாசிக்கிறது, அதனுடைய காரியமா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. ஓகே, ஒன்லி ஃபார் இன்ஸ்ட்ருமெண்ட். இது நம்முடைய இதுல இருந்து சொல்ல வரக்கூடிய நீதி என்ன இல்ல, அல்டிமேட்டிவா நீங்க என்ன சொல்ல வரீங்க அத சொல்லுங்க. அப்படின்னா என்ன சொல்ல வரோம்னா, திரும்ப திரும்ப இது அந்த கரண தர்மம், இது இன்ஸ்ட்ருமெண்ட். அதுல வரக்கூடிய கர்த்தா போக்தா இதெல்லாம் அது சம்பந்தப்பட்ட விஷயம். நான் அது இல்லை. நான் யாரு? இதுக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஓனர் நானு. அயம் ஆத்ம சைத்தன்யம். இந்த அந்த கரணம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, நம்ம பாடியை தாண்டி சூக்ஷ்ம சரீரத்தில் இப்ப பேசிட்டு இருக்கோம். புரியுதா? அந்த மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சுடுறாரு. என்ன சொல்றாரு? 99 தீமாத்திர கோபாதி ரசோக்ஷாட்சி நலிப்யதே தத்கிருத கர்மலேஷைஹ யஸ்மாத் அசங்க ததஏவ கர்மபிஹ நலிப்யதே கிஞ்சித் உபாதினா கிருதைஹ. ஓகே, வெரி சிம்பிள். தீ மாத்திரக உபாதி. ஓகே, தீ மாத்திரக உபாதி அப்படின்னா இங்க இந்த புத்திய மாத்திரம் இங்க ஆத்ம சைத்தன்யம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அசோக்ஷாசி அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறது எதுனா தத்கிருதா கர்மலேசகி ந லிப்யதே. இப்போ ஆத்ம சைத்தன்யம் இருக்க, சாட்சி சைத்தன்யம், அது சாட்சியா இருக்கிறது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல இருக்கிறது. அப்ப ஆத்ம சைத்தன்யம் எப்படி அப்படின்னா அசங்கஹா. அசங்கஹா அது எந்த சங்கத்திலையும் சேர்ந்து இல்ல. அதுக்குதான் இவ்வளவு விவரமா சொல்லிட்டு வந்தது. இத்தனை விஷயம் இருக்கிறத அது முழிச்ச பிறகு இப்ப ஒரு டைகர் துரத்துற மாதிரி இருக்கு கனவுல.
கனவுல துரத்திட்டே வருதுன்னு வச்சுங்க, மூச்சு வாங்க ஓடி வரான். ஓடி வந்த ஒரு பெட்ல கூட சில பேர் விழுந்துருவான் துரத்தல. விழுந்த பிறகு அடிப்பட்டு பிளாஸ்டிக் போட்டு போன, என்ன எங்க இது விழுந்துட்டீங்க, அது ஏன் கேக்குற, சொன்னா வெக்க கேடு, சொல்லாட்டி மானு கேடு. அதனால நினைச்சிருக்க புலி துரத்துறது, ஆனா மூச்ச பிறகு புலியும் துரத்தல, காட்டும் இல்ல, அங்க ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு என்னது, ஒண்ணுமே கிடையாது, வாசனை ஒண்ணுமே இல்லாதது தத்துரூபமா நடந்திருக்கு. அது ஒண்ணுமே இல்ல தத்துரூபமா இருந்ததுன்னு எப்படி தெரிஞ்சது? மூச்சுண்ட பிறகு தெரியுது. மூச்சுண்ட பிறகு தெரியுது. மூச்சுண்ட பிறகு எனக்கோ அதுக்கோ சம்பந்தம் இல்ல. அது அந்த நேரத்துல கனவு காலத்துல அதெல்லாம் சத்தியமா இருந்தது. கனவு காலத்துல அது சத்தியமா இருந்தது. அதனாலதான் மூச்சு பிடிக்க ஓடி போயிருந்தேன். ஆனா மூச்சுண்ட பிறகு அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. அசங்கஹா. கொஞ்சம் இப்படி சிரிச்சு கொஞ்சம் வெக்கப்பட்டு வேணா போடலாம். இதுக்கு போய் துரத்தி கீழே போய் பெட்ல விழுந்துட்டேன். என்ன கனவுப்பா, கனவு. நிற்பதும் நடப்பதும் காண்பதும் அற்ப மாயை தானோ, கனவு தானோ, கனவு தான். இப்ப நீங்க என்ன பார்த்திருக்கலாம், நீங்க பார்த்திருக்கலாம், என்னது எல்லாம் கனவு தான். யாரு சொல்றா? ஆமா ஆமா ஆமா, அந்த கனவுல அடிப்பட்டது. ஸ்தூல தேகமே நீங்க கனவுல போகும்போது ஸ்தூல தேகம் கிடையாது, உறக்கத்துல போகும்போது ஸ்தூல தேகம் கிடையாது. ஆத்மா அசங்கக, ஸ்தூல தேகம் கிடையாது. ஆத்மா, ஆத்மா நானு. அதனால ஆத்மா அசங்ககா. இங்க நடக்கிற காரியம் எப்படி கனவுல இப்ப சப்போஸ் கனவுலயே விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது கடிச்சு நல்லா புடிங்கி விடுத்தது, நல்லா ஒவ்வொன்னு ரத்தமா கொட்டுறது. முழிச்ச பித்த பிறகு நமக்கு அங்க ஒரு ஊழல் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் சைக்காலஜிக்கா. ஆனா ஒண்ணுமே இருக்காது. என்ன தடவை இருக்க, இல்ல ஏதோ கடிச்ச மாதிரி இருக்கு. முழிச்சுண்ட பிறகு அவ்வளவு இல்லை, பாப்பமும் இல்ல புண்ணியம் இல்லை. முழிச்சுண்ட பிறகு கனவுல செஞ்ச பாபமும் புண்ணியமோ கனவுல சம்பந்தப்பட்ட உபாதிக்கு, இந்த நனவுல செஞ்ச பாபமும் புண்ணியமோ நனவுல செஞ்ச தேகத்துக்கு உபாதி. எனக்கு எதுவும் சம்பந்தம் கிடையாது. நான் அசங்கஹா. இந்த விழிப்புல விழிச்சுட்டோம்னா விழிப்புல நடக்கிறதெல்லாம் கனவு மாதிரிதான். கனவு நடக்கும் போது கனவுன்னு தெரியுதோ நமக்கு தெரியாது. முழிச்சுண்ட பிறகுதான் கனவு தெரியுது. அப்ப விழிச்சுட்டு இருக்கும் போது நான் விழிச்சுட்டு இருக்கேன், கான்சியஸ் சொல்லுங்க. கான்சியஸ் இல்லாத அன்கான்சியஸ். அதனால இன்னும் முழு புதுனிகா இப்படி சோத்துல போட்டு மறைக்கிற மாதிரி மறைக்கிற இப்படி சொல்றீங்களே. விழிச்சுண்ட பிறகு அவனுக்கு இதெல்லாம் திருஷ்யமா இருக்கிறது எல்லாம். ஓகே, அவன் ஜீவன் முக்தனா இருக்கான். அது அதனால ஆத்மா அசங்கஹா. எது மாதிரி அப்படின்னா, இந்த உளி எல்லாம் வச்சு தச்சன் எப்படி வேலை செய்யறானோ அந்த மாதிரி வச்சு கருவிகள்லாம் வச்சு செய்யறதோ. இப்ப இந்த ஸ்கூட்டர் எல்லாம் வாங்கினு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு கருவி கொடுப்பான். இந்த என்ன கிட்ட டூல்ஸ். அந்த மாதிரி நமக்கு இந்த ஸ்தூல தேகத்தை டூல்ஸ் இந்த சூக்ஷ்ம சரீரம். அது அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அடுத்த ஸ்லோகத்துல? சர்வ வியாப்ரதிகரணம் லிங்கமிதம் ஸ்யாத் சிதாத்மன பும்சகா வாஸ்யாதிகமிவ தக்ஷிணஸ்தேனை
ஆத்மா பவத் அசங்கோயம். இந்த சித்ரூபமா இருக்கிற ஆத்ம தத்துவம் மும்சகா ஜீவாத்மா இதம் இந்த லிங்கம் சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் இந்த சித்தாத்மாவுக்கு லிங்கமா இருக்கிற இந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த தட்சணு கையில இருக்கிற வாட்சி, வாட்சினா உளி, அதுல நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சிருப்பான் ஒரு கிட்ல, அது அத மாதிரி தான் இருக்கிறது. சர்வ வியாபிருதி கரணம், எல்லா செயல்களுக்கும் அது கரணமா செயலாக இருக்கிறது. சியாத் உள்ளது. தேனையேவ அயம் ஆத்மா அசங்கஹா பவதி. இந்த அசங்க ஆத்மா இப்போ தட்சன் வேற, இந்த உளி எல்லாம் டிஃபரெண்ட் வேற, அதை வச்சுட்டு யூஸ் பண்ணணும். அது போல இந்த 19 கலா இருக்கிறத, 19 இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த ஸ்கூட்டர்ல இருக்கிற டூல்ஸ்ல நமக்கு எத்தனை இருக்கும்? 5-6 இருக்கும். இந்த பைக் கார் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கிட் இருக்கும், டூல்ஸ் கிட், அது ஒரு 15-20 இருக்கும். இம்மா நம்ம தேகத்தினுடைய வாகனத்துல டூல்ஸ் எத்தனை? 19 இருக்கு. சோ எங்கேயாவது ஆபரேஷன் நின்று ஆயிடுச்சுன்னா டூல்ஸ் எடு, எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ தப்பு இருக்கிறதோ அங்க எல்லாம் சரி பண்ணு, போய் வண்டி வேகமா போயிட்டு, நோ ப்ராப்ளம். அயம் ஆத்மா அசங்கஹா. இதுக்கோ எனக்கோ சம்பந்தம் இல்ல. ஸ்தூல தர்மத்துக்கு ஸ்தூல தர்மம் இருக்கிறது, சூக்ஷ்ம தர்மத்துக்கு சூக்ஷ்ம தர்மம் இருக்கிறது. அதை போய் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பானே. எங்க அத்தின் பேர் வீட்டுல நடக்கிறதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அவ அவஸ்தா, அவ பிராரத்தம், அவ படுறா, தெளிவா சொல்றல. அங்க கொஞ்சம் பட்டாலும் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா வேற இருக்கிறது. நல்லா வேணும் எனக்கு, நான் பணம் கேட்ட கொடுத்தியே நீ, இதுல வேற அப்படி. அதனால எத்தனையோ பேருக்கு அவஸ்தா இருக்கிறதோ அதே போல சாட்சியா பார்த்திருப்பான். வீட்டுல நடக்கிறதே சாட்சியா பார்த்திருப்பான் சில பேர்லாம். சில பேர் வீட்டுக்குள்ள நடக்கிறதைய அப்படியே பரபிரமமா இருப்பான். அது குட் தான். இப்ப நான் எனக்குள்ளறையே இந்த உடம்புலயும் இந்த சூக்ஷ்ம சரீரத்திலையும் இருக்கிறதெல்லாம் சாட்சியா பார்க்கணும். நான் அசங்கஹா. அயம் ஆத்மா அசங்கஹா. அந்த ஆத்மா அசங்கஹா. இதுக்கோ அதுக்கோ கனெக்ஷன் இல்ல, சம்பந்தம் இல்ல. எது மாதிரி? இந்த தாமரை இலை மாதிரி தான். தாமரை இலை பாத்தீங்களா? அதுக்கும் தண்ணிக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா தண்ணியிலேயே இருக்கும், அது தண்ணியிலேயே இருக்கும், ஆனா தண்ணி ஒட்டாது. அசங்கஹா. அதுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும், வீட்டு நமக்குள்ள இருக்கக்கூடாது. புரியுதுல? எல்லாரோட இருக்கணும், ஆனா எது வேலையும் ஒட்டக்கூடாது. ஓகே, அப்படி இருந்துட்டா அசங்கஹா. அசங்கஹா ஆயிட்டனா நோ காம்ப்ளெக்ஸ், நோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நோ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒன்னும் கிடையாது. அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் அது பயன்படுறது, அவ்வளவுதான். கண்ணு பார்க்கிறது, தெரியறது, காது கேட்கறது, செய்யறது, எல்லாரோட உறவு இருக்கிறது, எல்லாம் அதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட், இதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, எல்லாம் சேர்ந்து இருக்கிறது, அவ்வளவுதான். மனசு சில சமயம் சந்தோஷமா இருக்கும், சில சமயம் துக்கமா இருக்கும். ஓகே, இருக்கட்டும், அது அதனுடைய தர்மம். நான் அதை புடிச்சுண்டு டெவலப் பண்ணிட்டு அதை ஒரு பெருசா பண்ணி பூதாகரமா ஆக்கி பக்கத்துல இருக்கணும் கன்ஃபியூஸ் பண்ணி இப்படி சொல்லிட்டானு, இப்படி சொல்லிட்டானே அப்படி வேற சொல்லி அதெல்லாம் பண்ணாம நாம இங்க சங்கருடைய நோக்கம் என்னன்னா, இவ்வளவு தூரத்தையும் அவரை டிராவல் பண்றோடைய நோக்கம் யூ ஆர் ஆத்ம சைத்தன்யம். இந்த ஸ்தூல தேகமோ சூக்ஷ்ம தேகம்லாம் அதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் பா, கருவிகள், கரணம் தான் அது. திருப்பி திருப்பி சொல்றேன், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கியே. இல்லையா? புரிஞ்சுக்கலன்னா சென்னையில ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை கிளாஸ் அட்டன் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஓகே. ஓம் பூர்ணமதஹ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.